வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆட்டம் ஒரிஜினல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோடைய 3வது டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பன் மைதானத்தில் நாளை தொடங்க இருக்கிறது. அதனுடைய ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெர்த் ஸ்டேடியமில் நடந்த முதல் போட்டியில் இந்திய அணி பிரமாதமாக விளையாடி வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் எப்படி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட தான் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா? அதற்கு ஏற்றார் போல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருந்ததன் காரணமாக அந்த அணி இந்தியாவை சுலபமாக வீழ்த்தி இந்த தொடர் இப்போ வைட் ஓப்பன் ஆகிருக்கு. 1-1 அப்படின்னு சமநிலையை அடைந்திருப்பதன் மூலமாக அடுத்த போட்டி யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை எகிற வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி இருந்தது நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கும். இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி கம்பேக் கொடுத்தது. அதில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியன் டீமுடைய பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது மார்னஸ் லபுஷன் கிட்டேருந்து ரன் வரல, ஸ்மித்து கிட்டேருந்து ரன் வரல அப்படிங்கிற பல விமர்சனங்கள் இரண்டாவது போட்டிக்கு முன்பு இருந்தது. அது இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற பிறகு மறுபடியும் இப்போ இந்திய அணி பக்கம் திரும்பி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக விராட் கோலி முதல் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் சதம் அடித்திருந்தார். இருந்தாலும் அந்த சதம் எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ஸாக அடித்தார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியலை. ஏன்னா முதல் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் நல்ல தொடக்கம் அமைத்ததன் காரணமாகத்தான் விராட் கோலியாலையும் ஒரு ஃப்ரீயாக ஒரு இன்னிங்ஸ் ஆட முடிஞ்சுது. ஆனால் இரண்டாவது போட்டி அவருக்கு ஃபேவரட் மைதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிலைட் மைதானத்தில் சொதப்பி இருந்தார் அப்படிங்கிறது தாங்க உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ரோஹித் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். முதல் போட்டியில் அவர் ஆடலை. ரெண்டாவது போட்டியில் மிடில் ஆர்டரில் கிளம்புறங்கின ரோஹித் சர்மா அதிலும் சொதப்பி இருந்ததை பார்க்கும் பொழுது இந்திய அணியினுடைய பேட்டிங் லைனப் ரொம்ப புவராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது என்ன பண்ண போகிறாங்க? ஓப்பனிங் ரோஹித் சர்மா மறுபடியும் ஓப்பனிங் வர போகிறாரா இல்லை மிடில் ஆர்டரில் விளையாட போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் மறுபடியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹித் சர்மா ஓப்பன் தான் பண்ணணும், மிடில் ஆர்டரில் வேணாம், ஏன்னா ஓப்பனில் வந்தால் தான் அவர் வந்துட்டு நிறைய ரன்ஸ் அடிக்க முடியும் இப்படின்னு இப்போ பேச்சு மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பிரிஸ்பன் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சோடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தேன். அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1-0, பேட்டிங் செகண்ட் 1-5. ஸோ இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, எந்த டீம் டாஸ் வின் பண்ணுதோ அந்த டீம் கண்ணை முடிக்கிட்டு பவுலிங் போடலாம் அப்படின்னு தாங்க தோணுது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 242, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 376, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 276, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 271. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 15 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது 556 for 4 ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து. Highest second inning score 580 Australia versus Pakistan in 2019. Highest third inning score 401 Australia versus England in 2013. Highest fourth inning score 450 Pakistan versus Australia in 2016. Highest chase அப்படின்னு கேட்டிங்கன்னா 329 for 7 India versus Australia in 2021. விக்கெட் சம்மரி அப்படின்னு பார்க்கும் பொழுது சீமர்ஸ் 77%, ஸ்பின்னர்ஸ் 23%. டாப் விக்கெட் டேக்கர்ஸ்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷெயின் வார்னே நிறைய எக்ஸலன்ட் ஸ்பெல்ஸ் போட்டிருக்காருங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த அளவில் 68 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே போல் கிளென் மெக்ரா 65 விக்கெட்ஸ். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட் இவங்க எல்லாரையும் தாண்டி நேதன் லயன் 13 டெஸ்ட் மேட்ச்சில் 51 விக்கெட்டுகள் எடுத்திருக்காருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஹையஸ்ட் ரன்ஸ், அதாவது இந்த மைதானத்தில் அதிகமாக யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிக்கி பாண்டிங் 1335 ரன்ஸ். அதே போல் மைக்கேல் கிளார்க் 1030 ரன்ஸ், டேவிட் வார்னர் 963 ரன்ஸ், மேத்யூ ஹைடன் 901 ரன்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஃபேப் 4 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித் 821 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மேலே சொன்ன 4 பேர்லேயும் ஸ்டீவ் ஸ்மித்தோடைய ஸ்ட்ரைக் ரேட் தாங்க ஓரளவு குறைவாகவே இருக்குது. ஸ்டீவ் ஸ்மித்தோடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் 2 போட்டிகள் தான் நிறைவடைந்திருக்கு அப்படிங்கிற பொழுது இன்னும் 3 போட்டிகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக அவர் கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்தியன் டீமுக்கு வருவோமே. இந்தியா கடைசியாக விளையாடின 7 டெஸ்ட் மேட்சஸில் முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முறை மட்டும்தான் 200 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அதே போல்
50 ஓவர்களுக்கும் குறைவாக 5 இன்னிங்ஸில் விளையாடி இருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு 50 ஓவருக்கு மேலே கூட உங்களால் டெஸ்ட் மேட்ச் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளையாட முடியல அப்படிங்கிறது பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே நமக்கு எடுத்து காட்டுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? இந்த 7 இன்னிங்ஸ்லேயுமே ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தாங்க சதம் அடிச்சிருக்கிறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். பங்களாதேஷுக்கு எதிராக முதல் போட்டியில் சதம் அடிச்சிருந்தார். அப்படிங்கிற பொழுது பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆல்ரவுண்டர் வந்து தான் சதம் அடிக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற பொழுது பேட்ஸ்மேன் அவங்களுடைய வேலையை கச்சிதமாக பார்க்கல அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுதுங்க. அடுத்ததாக இரு அணிகளுடைய பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், அப்படி இல்லைனா வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா அண்ட் முகமது சிராஜ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2024 ரொம்பவே புவராக இருக்குது அப்படிங்கிறது தானே சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மாவுடைய ஆவரேஜ் 8.66, விராட் கோலி ஆவரேஜ் 10, சுப்மன் கில் மட்டும்தான் ஓரளவுக்கு 30 அப்படிங்கிற ஆவரேஜை வச்சுருக்கும் பொழுது இந்திய அணியினுடைய பேட்டிங் எந்த அளவுக்கு போராக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டுது. இந்த பிரிஸ்பன் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் இன்னிங்ஸில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் டெஸ்ட் மேட்ச் அடுத்த கட்டத்திற்கு நகரும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையோட இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் ஆடணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஆஸ்திரேலியன் டீமுடைய பிளேயிங் 11 எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு தாங்க தோணுது. உஸ்மான் கவாஜா, நேத்தன் மெக்ஸ்வேனி, மார்னஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஸ்காட் போலண்ட் அண்ட் நேத்தன் லயன். ஜாஷ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் அவர் 50-50 அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா இன்னும் ஃபிட்டாக இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரல. அப்படிங்கிறதுனால அவரை நம்ம பிளேயிங் 11 போடல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியன் டீமில் டிராவிஸ் ஹெட் அவர் மட்டும்தான் க்ளோஸ் டு 40 அப்படிங்கிற அந்த ஆவரேஜை வச்சுருக்காரு. தவிர்த்து மற்ற பிளேயர்ஸ் யாருமே குறிப்பிடத்தக்க அளவில் ரன்ஸ் அடிக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலி. அடுத்ததாக ஃபேண்டசி 11 பார்க்கலாம். ரிஷப் பண்ட், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, ஸ்டீவ் ஸ்மித். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலர்ஸில் 4 பவுலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. பேட் கமின்ஸ், ஸ்காட் போலண்ட், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். கேப்டன்சி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அப்படி இல்லைனா ஸ்டீவன் ஸ்மித். வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் பேட் கமின்ஸ், முகமது சிராஜ், ரிஷப் பண்ட் அண்ட் ஸ்காட் போலண்ட். இதில் ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 போட்டியில் பெருசாக அவர் பேட்லேருந்து ரன் வரல. அப்படிங்கிறதுனால இந்த போட்டியில் நிச்சயமாக சம்பவம் செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரிஸ்பன் ஸ்டேடியமுடைய பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 1.5 நாளைக்கு சீம் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் பவுன்ஸும் ஹெவி பவுன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஆட வேண்டியது அவசியம். அதே சமயம் நாட்கள் போக போக பவுன்ஸ் ட்ரூவாக இருக்கும். இருந்தாலுமே ரன்ஸ் எக்கச்சக்கமாக வரும். அப்படிங்கிறதுனால இது ஒரு பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலுமே சில நேரங்களில், அதாவது ஒரு முதல் குறிப்பிட்டு 15 ஓவர்கள் நீங்கள் வந்துட்டு ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. அது பவுலர்ஸுடைய அந்த சீம் மூமெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மைதானத்தில் எக்கச்சக்க ரன்கள் குவிக்கலாம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. சரி, இந்தியன் டீம் டாஸை ஜெயிச்சா என்ன பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மைதானத்துடைய வரலாறு அடிப்படையில் பார்க்கும் பொழுது டாஸை ஜெயித்தாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு பவுலிங்கை போட்டுட்டு ஆஸ்திரேலியன் டீமை 200 ரன்களுக்குள்ளே சுருட்டிட்டு பிறகு இந்திய அணி தங்களுடைய வேலையை கச்சிதமாக பார்க்கலாம் அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா நீங்கள் முதல் இன்னிங்ஸில் எந்த அளவுக்கு லீடு வைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த போட்டியினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். அப்படிங்கிறதுனால இந்திய அணியினுடைய பேட்ஸ்மேன்கள் ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த போட்டியில் நான் ஒரு முக்கியமான கான்டெஸ்ட்டை எதிர்பார்க்குறேங்க. டிராவிஸ் ஹெட் vs முகமது சிராஜ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2வது போட்டியில் டிராவிஸ் ஹெட் பேட்டிங் செய்து கொண்டிருந்த பொழுது
இருவருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பேருமே சமாதானம் ஆனாங்க. இருந்தாலுமே ஆஸ்திரேலியா இந்தியா அப்படின்னு வந்துட்டாலே இந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எக்கச்சக்கமாக பழைய காலங்களில் இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா இந்த போட்டியில் சிராஜ் என்ன பண்ண போகிறாரு டிராவிஸ் ஹெட்டுக்கு எதிராக அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போட்டியில் இந்திய அணி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆஸ்திரேலியன் டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.